ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான தேர்வு பார்த்தா சமீபத்தில் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 சர்வீஸுக்கு நேராக இப்போதைக்கு டென்டேட்டிவாக உங்களுக்கான ஆன்சர் கீயை கொடுத்துட்டாங்க. அந்த டேட் இருக்குது பாருங்கள், அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் கீ ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ். நீங்கள் எதுக்கு எக்ஸாம் எழுதுனீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்னால் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஜென்ரல் தமிழ்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எழுதுனவங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி இப்போதைக்கு ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தா எத்தனை கொஸ்டின் எழுதிருப்பீங்க, கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆன்சர் கீயை பார்த்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீன்றதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மார்க் எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரியும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகே, டோட்டலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2327 வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் படி கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி பார்த்தா ஜாப் போஸ்டிங் போடுறதுக்குள்ளே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த அளவுக்கு நம்ம பார்த்தா கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 2327 வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனில் குரூப் 2க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த 2327 வேக்கன்சி எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 2327 வேக்கன்சியில் 31% 721 வேக்கன்சி பார்த்தா ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினருக்கு போகும். இப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னா டாப் 721 மார்க்கில் இருக்காங்க பாருங்கள். அந்த 721 பேருக்குமே இந்த ஜென்ரல் கேட்டகரிக்கான வேக்கன்சி அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்க எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, பிசி, பிசி, முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியில் அவங்க இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தா டாப் 721 மார்க்கில் வரீங்க அப்படின்னாவே ஜென்ரல் கேட்டகரிக்கான வேக்கன்சி அவங்களுக்கு தான் போயிடும். அதுக்கப்புறம் பிசி கேட்டகரிக்கு 26.5% ரிசர்வேஷன் ஒதுக்குறாங்க. ஸோ 2327 டோட்டலாக பிசிக்கு 617 வேக்கன்சி போகுது. நெக்ஸ்ட்டு பிசி முஸ்லீமுக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. 81 வேக்கன்சி அவங்களுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அவங்களுக்கு 465 வேக்கன்சிஸ் போகுது. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 15% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அவங்களுக்கு 359 வேக்கன்சி போகுது. எஸ்சிஏ இருக்காங்க பாருங்கள், அருந்ததிர், அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அவங்களுக்கு 70 வேக்கன்சி போகுது. எஸ்டிக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. அவங்களுக்கு 23 வேக்கன்சிஸ் பார்த்தா போகுது. ஓகே, ஸோ இந்த 2327 வேக்கன்சியுமே இந்தளவுக்கு பிரித்து போயிடுது. ஸோ ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ வேக்கன்சி, பிசி முஸ்லீம்க்கு இவ்வளோ வேக்கன்சி, எம்பிசிக்கு எஸ்சி எஸ்டி மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி பார்த்தா பிரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் பார்த்தா பிசியில் நான் பார்த்தா 617 வேக்கன்சி இருக்குது. அதுக்குள்ளே வரணும் எனக்கு கிடச்சிருமானா அப்படியும் பார்த்தா கிடைக்காதுங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு அதுக்குள்ளே வேக்கன்சி பிரியும். இப்போ ஜென்ரலில் மொத்தமாக 721 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 721 வேக்கன்சியும் இந்த ரிசர்வேஷன் இந்த ரீசனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரிசர்வேஷன்ஸ் படி உங்களுக்கு இன்னும் உள்ளே பிரியும். அதாவது இந்த 721 வேக்கன்சியில் 38% வேக்கன்சி பார்த்தா ஜென்ரல் கேட்டகரிக்கு போகும். அதேமாரி இந்த 721 வேக்கன்சியில் பிஎஸ்டிஎம் இருக்காங்க பாருங்கள், தமிழ் வழியில் படித்தவங்க, அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு போகும். அதுக்கப்புறம் உமனுக்கு 30%, இந்த 721 வேக்கன்சியில் 30% பெண்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், அவங்களுக்கு 4%க்கான வேக்கன்சி போயிடும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5%க்கான வேக்கன்சி போயிடும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3%க்கான வேக்கன்சி போயிடும். ஓகே, ஸோ இதேமாரி பிசி கேட்டகரி அப்படின்னா இந்த 617
617 வேகன்சியில் வந்து ஜென்ரல் கேட்டகரி 38%, 617 பிஎஸ்டிஎம்க்கு 20% வேகன்சியும், அதேமாரி பெண்களுக்கு 30% வேகன்சியும், டிஃப்ரெண்ட் 7%, 4% வேகன்சியும், எக்ஸ் சர்வீஸ்னுக்கு 5% வேகன்சியும், ஸ்போர்ட்ஸுக்கு 3%. இந்த மாதிரி பிசி முஸ்லிக்கும் சேம் அதேமாரி இந்தந்த கேட்டகரிக்கான வேகன்சிஸ் போகும். அதேமாரி எம்பிசி 465 வேகன்சினா இந்த 465 வேகன்சியும் இந்தமாரி ஜென்ரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்க்கு உமனுக்கு டிஃப்ரெண்ட் 7% எக்ஸைஸ்மெண்ட் மாதிரி இன்னும் வந்து பார்த்தா பிரிஞ்சு போகும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தா கம்மியான சீட் தான் இருக்கும். ஏன்னா பிரிஞ்சு போயிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக ஒவ்வொரு ரிசர்வேஷன் அடிப்படையில் வேகன்சி பிரிஞ்சு போகிறதால ஸோ டோட்டலாகவே 2327 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ரொம்பவே நீங்கள் அதிகபட்ச மதிப்பெண் அதிகபட்ச கட் ஆஃப் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் முடிச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகணும். நான் வந்து பார்த்தேன் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகணும் அப்படின்னா எந்தமான கட் ஆஃப்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துலாம். ஓகே, இது வந்து பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கட் ஆஃப் தான். இது வந்து கம்பல்சரி இதுதான் இருக்கணும், இதுதான் வந்து பார்த்தா ரூல்ஸ் அப்படின்னு கிடையாது. இது எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கட் ஆஃப்னே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் மெயின் எக்ஸாமுக்கு போனால் நான் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக எழுதிருக்கணும் அப்படின்னா, இதுவே ஓசி கேட்டகரி நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 148 கொஷின் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கணும். பெண்களாக இருக்கீங்கன்னா 147 கொஷின் கரெக்டாக எழுதிருந்தால் போதுமானது. இதுவே நீங்கள் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 145 கொஷின் கரெக்டாக எழுதிருக்கணும். உமனாக இருக்கீங்கன்னா 142 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். பிசி முஸ்லீமுக்கு 138, பெண்களுக்கு 130, எம்பிசிக்கு 143 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, உமனுக்கு 138 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 138 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும், பெண்களுக்கு 128 கொடுத்துருக்காங்க. எஸ்சி அருந்ததிற்கு 133, பெண்களுக்கு 126, எஸ்டிக்கு வந்து 132, பெண்களுக்கு 125. அப்புறம் டெஸ்டியூட் வீடியோவுக்கு வந்து பார்த்தா 128 கொஷின்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்தா கொஷின்ஸ் இவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். 148 கொஷின்ஸ் அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தா பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா 8 கொஷின் கம்மி பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேவில் பார்த்தோன்னா 5 கொஷின் கம் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக 15 கொஷின்ஸ் வந்து கம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தா மாறும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தா வேகன்சி அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து பார்த்தா இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம் எக்ஸாம் வந்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். ப்ரிலிம் எக்ஸாமுக்கான உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மந்த்தில் வந்து பார்த்தா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய தலைவர் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக செயல் பண்ணுறாங்க. ஸோ திவாலிக்குள்ளே அல்லது திவாலி ஆஃப்டர் கண்டிப்பாக நம்ம வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளிவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டு மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மந்த் மெயின் எக்ஸாம் நடக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் படி போஸ்டிங் அமையும். இப்போதைக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தான் வந்து போவீங்க. எடுத்தோடனே ஜாப் கிடையாது. ஸோ ப்ரிலிம் எக்ஸாம் முடிச்சிருக்கோம். இதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் படி உங்களுக்கு எப்படிலாம் வேகன்சி போகுது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு ஜாப் அப்டேட்னாலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராச்சும் தான் மறக்க நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.